Aditya got on top of the packing case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. அந்த மேலே ஏறி ஆதித்யா என்ன செய்கிறார், he was searching something and he upset ஒரு ஸ்பேரோ, ஒரு குருவியோட கூடு வந்து என்ன செய்யுது, கலைஞ்சு அது தரையில் விழுது. he heaved a sigh of relief. இப்போ ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சை அப்படின்னா அந்த ஒரு ப்ரீத், லாங் ப்ரீத் விட்டுட்டு அவர் ஏதோ அவர் தேடினது கிடச்சிட்டு. when I asked him what it was, he said, you will get to know very soon. என்னது பார்த்த அப்படின்னு கேட்கும்போது உனக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. he next went to a jeweler's to find out the weight of the article. The jeweler remarked that it was an antique. Next stop was the house of Jogesh Kabiraj. Though I was a little curious, I didn't ask Aditya anything. அப்புறம் அங்கே ஒரு நகை கடைக்கு போகிறாங்க, ஜுவல்லர்ஸ் ஷாப்புக்கு போய் அந்த they are weighing the weight of that article. ஒரு ஆர்டிக்கிலேருந்து அந்த ஷெல்ஃப்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஆர்டிக்கிளை வெயிட் பண்ணுறாங்க. த ஜுவல்லர் ரிமார்க்ட், அவர் வாட் ஸ்டேட்மெண்ட் he was giving that it was an antique, ஓல்டு பொருள், ஓல்டு இது. அவர் நெக்ஸ்ட் ஸ்டாப் வாஸ் the house of Jogesh Kabiraj. Though I was a little curious, I didn't ask Aditya anything. அடுத்த ஸ்டாப் எங்கே போகிறாங்கன்னா அந்த they are going to Jogesh Kabiraj house. எனக்கு க்யூரியாசிட்டியாக இருக்குது, ஒரு ஆர்வம், என்னது ஆதித்யா எதுக்கு இங்கே வந்திருக்கான், வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். The narrator is unable to guess. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. Sasanka Sanyal was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, may we come in? He turned and faced us. அவங்க ஜோகேஷ் கபிராஜ் வீட்டுக்குள்ளே போகும்போதே அங்கே சசன்கா சன்யால் தங்கியிருக்க ரூமுக்கு போகிறாங்க. சசன்கா அங்கிள் வாஸ் பிஸி ரிசைட்டிங் வர்சஸ். அவங்க அங்கிள் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா டாகூருடைய பாடல்களை பாடிக்கிட்டு இருக்காரு. அவர் முடிக்கவும் ஆதித்யா நாங்கள் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. நோ ஒன் விசிட்ஸ் மீ, ஹி செட் இன் அன் அன்பெர்டப்டு மேனர். அன்பெர்டப்னா அன்டிஸ்டர்ப்டு. யாருமே என்னை பார்க்க வர்றது இல்லையே, நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. would you mind if you come in? உங்களுக்கு நாங்கள் உள்ளே வரலாமா, உங்களுக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, கேன் வி என்டர் அப்படின்னு கேட்குறாரு. he is asking permission. come in. except for a charpai, there was nothing else to sit on, so we remained standing. அங்கே என்ன இருக்குமா, ஒரு நார்கட்டில், சார்பாய்னா நார்கட்டில்னு சொல்லுவோம்ல, தட் வாஸ் தேர், அது மட்டும்தான் இருக்குது. அதனால் இவங்க நின்றுட்டே பேசுகிறாங்க, சேர் எதுவுமே இல்லை உட்கார்றதுக்கு. ஸோ இட் ஷோஸ் த கண்டிஷன் ஆஃப் தியர் ஹவுஸ். டு யூ ரிமெம்பர் ஆதித்ய நாராயண் சௌத்ரி? ஆதித்யா asked him. அங்கே சன்னியால் இருக்கிறத பார்த்து, ஆதித்ய நாராயண் சௌத்ரி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அஃப்கோர்ஸ் said the gentleman. The spoilt child of affluent parents. Was a fairly good student but could never beat me. Was extremely jealous of me and he used to tell lies. அவர் மனசில் எவ்வளோ தூரத்துக்கு ஒரு கோபம், அந்த பல வருஷங்களுடைய அந்த ஆற்றாமை அவர் மனசில் இருக்குது. அதனால் ஏன் தெரியாது. அந்த ஸ்பாயில்டு சைல்டுனா ஒரு அஃப்ளூயண்ட்னா வெல்த்தி பேரண்ட்ஸ், ஒரு வசதியான பெற்றோர்களால் அவங்க வசதி காரணமாக கெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, அதாவது குணம் இல்லாத ஒரு குழந்தை, குணம் சீரழிந்த ஒரு குழந்தை, குணம் கெட்டவன்னு சொல்லுவாங்கல்லாமா, அந்த மாதிரி. ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான், குட் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் என்ன அடிக்க அவனால் என்றைக்குமே முடியாது. அதனால் என்னை பார்த்தவனுக்கு நிறைய பொறாமை உண்டு, எப்பவும் போய் சொல்லிகிட்டே இருப்பான். ஸோ இவன் என்னமோ நினச்சான் என்னோட இன்ட்ரடக்ஷன் இப்படி இருக்குன்னு. ஆக்சுவலாக ஜமீன்தார் ஃபேமிலி, பெரிய பிஸ்னஸ் ரன் ஆகுது ஆதித்யாவுக்கு. அப்படி பார்த்தா அவனுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. சிம்பிளான சசனியால் கையில் ஒன்றுமே இல்லை, அவர் கையில் இழக்கிறதுக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதனால் அவர் வந்து ஒரு விரக்தியோட உச்சத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் கேட்கும் போது அவர் என்ன சொல்லுவார், ஆமாம் ஸ்பாயில் சைல்டு ஆஃப் அ வெல்த்தி பேரண்ட் அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுறாரு. பொய்யும் சொல்லுவான், அவ்வளோதான் அவன் அப்படிங்கிற மாதிரி ஹீ சேயிங். I know, said Aditya. He then took out a packet from his pocket and handed it over to him, said, this is for you from Aditya. எனக்கு தெரியும், ஆதித்யாவுக்கு குற்ற உணர்வில் இருக்கான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்லேருந்து ஒன்று எடுத்து அவன் கையில் கொடுக்குறான். வணக்காண்டி கொண்டு வந்துங்கிறான். வாட் இஸ் இட், ஹி ஆஸ்ட். மணி. மணி? ஹவு மச் மணி? 150 rupees. He has said that he will be happy if you accept it.
என்னன்னு கேட்குறா. என்னது அது அப்படின்னு சசன்கா சன்னியால் கேட்குறான். பணமா, எவ்வளோ பணம் அப்படின்னு சொல்லிட்டு சன்னியால் திரும்ப கேட்குறாரு. 150 rupees. ஆதித்யா என்ன சொல்கிறான், 150 rupees இருக்குது. அந்த காலத்தில் இது பெரிய அமௌண்ட்டு. இதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பின்னு ஆதித்யா சொல்கிறான். ஷல் ஐ laugh or cry? ஆதித்யா ஹஸ் given me money. why this sudden generosity? ஐயோ, இப்போ நான் சிரிக்கவா அளவான்னே தெரியல. ஆதித்யா எனக்கு பணம் கொடுத்துட்டான், என்ன திடீர்னு இப்படி ஒரு இறக்க உணர்வு அப்படிங்கிற மாதிரி சன்னியால் கேட்குறான். மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். பெர்ஹாப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா as பிஃபோர். காலங்கள் நேரமும் மாற மாற மனிதனுடைய எண்ணங்கள், அவனுடைய வாழ்க்கை முறை, அவனுடைய செயல்கள் கூட மாறும். ஆதித்யாவும் முதல்ல இருந்த ஆதித்யா மாதிரி ஒரு ஜலசி ஆதித்யாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் இஸ் சேயிங். A change. I got the prize. He could not bear it. He took it from me to show his father and never returned it to me. Said that there was a hole in his packet and it had fallen through it. சேஞ்சா, மாற்றமா? பழைய இதை ஞாபகப்படுத்துகிற சசன்கா சன்னியால். நான் ப்ரைஸ் வாங்கினேன், அது ஆதித்யாவால் டாலரேட் பண்ண முடியல, தாங்க முடியல. அதை எடுத்து அந்த மெடலை வாங்கி, அந்த பொருள் தான், அந்த ஆன்டிக் பொருள், அதான் மெடல் தான், அதை என்கிட்ட இருந்து வாங்கி அப்பா கிட்ட காட்டிட்டு வரேன், ஆதித்யா தன்னோட அப்பாட்ட காட்டிட்டு வரேன்னு கொண்டு போனான். திரும்ப கொடுக்கவே இல்லை. என் காரணம் என்ன தெரியுமா சொன்னான், அவனுடைய பாக்கெட்டில் ஒரு ஹோல் இருந்ததுனால அது வழியே கீழே விழுந்திருக்குன்னு அலட்சியமாக சொன்னான். திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட் இஸ் யுவர்ஸ். ஆதித்யா சொல்கிறான், திஸ் வாஸ் த மெடல்ஸ் ப்ரைஸ், இட் இஸ் யுவர்ஸ், ஹேவ் இட் அப்படின்னு கொடுக்குறான். Sasanka Sanyal was amazed. He stared at Aditya and said, the price of the medal, there could not be more than 5 rupees. It was a silver medal. சசன்கா சன்னியாலுக்கு ஆச்சரியம். அவர் ஆதித்யாவை பார்த்து, ப்ரைஸ் ஆஃப் த மெடலா, அந்த மெடல் ஒரு சில்வர், 5 ரூபாய்க்கு மேலே அந்த மெடலோட மதிப்பு இருக்காது. யூ ஆர் சேயிங் தட் ப்ரைஸ் ஆஃப் த மெடல் சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் தேன் பிஃபோர். அப்போ ஆதித்யா இஸ் ரிப்ளைங், சில்வர் இப்போ 30 மடங்கு விலை கூடின பொருளாயிட்டு, முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரியலி ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட். பட் சசன்கா சன்னியாலுக்கு எதுவுமே தெரியாது. அப்படியா, எனக்கு தெரியாத, நான் அந்த மாதிரி எந்த விஷயமும் கேட்கலையே. சசன்கா சன்னியால் looked at the 15 10 rupee notes in his hands and then looked at Aditya. There was a completely new expression on his face. He said, Aditya, this marks too much of charity, doesn't it? சசன்கா சன்னியால் அந்த 15 ரூபாய் நோட்டை, 150 ரூபாய் நோட்டை பார்க்குறாங்க, ஆதித்யாவை பார்க்குறாங்க. ஒரு முகத்தில் திடீர்னு மாற்றம். திஸ் மேக்ஸ் டூ மச். யூ ஆர் கிவிங் 150 rupees and it would force me to put into something. எனக்கு ஏதோ தவறாக தெரியுது. என்ன இது இவ்வளோ தூரத்துக்கு நீ ஒரு நாள் இருக்க மாட்டியே, எதனால் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்குறான். We remained silent, peering intently at Aditya. Sasanka Sanyal smiled and said, I had recognized you at Nagin Uncle's tea shop by that mole on your right cheek. I could see you had not recognized me. So I recited the poem that I had recited on the prize giving day on purpose, so that you may remember. Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. ஆதித்யா இப்போ பர்பஸ்ஃபுல்லாக, பியரிங்னா அப்படி பார்க்குறது, லுக்கிங், ஒரு தீர்க்கமாக பார்த்துட்டே, ஒரு பர்பஸ்ஃபுல்லி, இன்டென்ட்லினா பர்பஸ்ஃபுல்லி சொல்கிறான். ஆதித்யா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, உன்னை நாகேன் அங்கிள் டீ ஷாப்பில் எனக்கு தெரியும், உன்னுடைய ரைட் சீக்கில் உள்ள மூளை வச்சு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், புத்திசாலி சசன்கா சன்னியால். ஐ குட் சி, நீ என்ன ஞாபகம் வச்சுக்கிடலை, நீ அவ்வளோதான் ஞாபகம் வச்சுருப்ப. நான் அதனால் அந்த போயமையும் படித்து பார்த்தேன், நீ என்னை ஞாபகம் வச்சுக்கிடுவேன்னு, என்னை ரெகக்னைஸ் பண்ணுவேன்னு. ஆனால் உனக்கு ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் தான் உனக்கு அந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் உனக்கு பழைய ஞாபகம் திரும்பியிருக்கு. நீ என்னை திரும்ப பார்க்க வந்தப்போ என்னோடய கோபத்தை உன் மேலே டிஸ்சார்ஜ், வெண்டிங்னா என்னதுமா டிஸ்சார்ஜிங், என்னோடய கோபத்தை உன் மேலே காட்டாமல் என்னால் இருக்க முடியல. Had done the right thing. Your grievances are absolutely justified. But I will be happy if you accept the money, said Aditya. கண்டிப்பாக நீ எனக்கு சரியான முறையில் தான் பேசியிருக்க. உன்னுடைய கோபம் காட்டப்பட வேண்டிய கோபம் தான். யுவர் கிரீவன்சஸ், பெயின்ஸ், உன்னுடைய வலிகள் எல்லாமே இப்போ முடிய போகுது, நீ இந்த பணத்தை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு ஆதித்யா சொல்கிறான்.
Sasanka Shanya shook his head and said, "No money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I have forgotten that unpleasant incident of my childhood. If I could get back the medal." அப்போ சசன்கா சன்னியா சொல்கிறான், பணமா, அது சீக்கிரமாக செலவாயிரும், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு அந்த மெடல் கிடச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது கையில் கிடச்சிட்டுன்னா நான் அந்த பழைய இன்சிடெண்ட் கோபம்லாம் என் மைண்டில் இருக்காது அப்படிங்கிறான். So the medal that had been hidden in the attic for 29 long years was eventually restored to its owner. அந்த மெடலை என்ன செய்கிறான், ரொம்ப வருஷமாக 29 வருஷமாக அட்டிக்கில் மறைக்கப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த மெடல் வந்து இப்போ யார் கையில் கொடுக்கப்படுது, அதோட ரியல் ஓனர் சசன்கா சன்யால். அதில் அந்த மெடலில் என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்ரீமன் சசன்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 was still clearly engraved on it. அதில் கரெக்டாக அவன் ஸ்ரீமான் சசன்கா சன்யால்னு எழுதி ஸ்பெஷல் ப்ரைஸ்னு போட்டு 1948 அந்த இன்சிடெண்ட் நடந்தது. ஸோ அப்படி என்கிரேவ்டுன்னா அதில் அந்த நேம் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. அது வந்து இந்த ஸ்டோரி வந்து ஆக்சுவலாக ஒரு பெங்காலி ஸ்டோரி, சிலேகோத்தான்னு ஒரு பெங்காலி கதையாக வந்து மொழி மாற்றம் செய்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.